ஊருக்கு போன அடுத்த நாள் அம்மா சாம்பார் தூள் அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. போன தடவை சாம்பார் தூள் கொஞ்சம் கலர் லைட்டாக வந்துருச்சு. அதனால் இந்த தடவை பாதி நார்மல் மிளகாயும் பாதி காஷ்மீரி மிளகாயும் போட்டு அரைக்கலான்னு சொல்லிட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஊரில் காஷ்மீரி மிளகாய் கிடைக்கலன்னு சொல்லிட்டு என்கிட்ட தான் கேட்டிருந்தாங்க. நான் பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு போயிருந்தேங்க. மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது ஒரு சில இடங்களில் மிளகா முழுசாக இருந்ததுன்னா குச்சியில் குத்தி குத்தி அரைச்சிட்ருப்பாங்க. ஒரு சில இடங்களில் மிக்சியில் நீங்கள் அரைச்சே கொண்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. சரி, அதனால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டும் தான் அம்மா மிக்சியில் போட்டு மிளகாயெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு போனாங்க. இன்னைக்கு காலையில் ரிலாக்ஸாக எழுந்திரிச்சு ஒரு 9 மணி போல் தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டீ போட்டு குடித்தேங்க. லேசாக மழை தூறிட்டே இருந்துச்சு. அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே டீ குடித்தாச்சு. கலர்ஃபுல்லான சாம்பார் தூளும் ரெடி ஆயிடுச்சு.